ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பருப்பு பாயசம் எப்படி வீட்டிலையே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல இதுக்கு நம்ம பாசிப்பருப்பு, அதாவது மூங் தால் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கப் எடுத்துக்கிறேன். இதை ஒரு குக்கரில் வெறும் தாலை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்க போகிறோம். வெறும் கடாயில் தான் வறுத்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போல் இதை வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும் பருப்பு. பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துருங்க. இப்போ இதை மூடிட்டு 3 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணி இழுத்துக்கிட்டு வெந்து நல்லா குழஞ்சி வேகணும். விதையாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்துட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாயசத்துக்கு சர்க்கரை இல்லாமல் வெல்லம் சேர்த்துனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி. இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. கரைஞ்சதோடனே எடுத்துட்டு இதை ஒரு சல்லடை வழியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வெல்லத்தில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்மளோட பருப்பு இருக்க அந்த குக்கரை திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெல்லை பாகு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பு கூட இந்த வெல்லம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். லைட்டாக ஒரு தடவை கலந்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பருப்பும் வெல்லமும் நல்லா சேர்ந்து ஒன்றா ஜெல்லாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன நட்ஸ் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய் ஃபுல்லாக ஒன்று சேரணும். அது வரைக்கும் லைட்டாக கலந்துக்கோங்க. இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வேணான்னு நினைக்கிறவங்க பசும்பால் கூட சேர்த்துலாம். ஆனால் தேங்காய் பாலில் தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி. கரெக்டான ரெசிப்பியில் தேங்காய் பால் தான் சேர்த்துவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விட்டோன்னா தெரிஞ்சிரும். அதனால் ஒரு கொதி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஸ்டேஜில் நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பிலேருந்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பாயசம் யம்மியாக சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம். கரெக்டாக ஒரு நல்ல இண்டியன் டெசர்ட் லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு. நான் எவ்ரி வீக் சண்டே புது வீடியோஸ் போடுவேன். எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.